வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கனவு தமிழ்நாடு, அதுவும் அதை விட கனவு திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிற வளங்கள், அதை ஒட்டி நமது இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் முனையும் வாய்ப்புகள், இவற்றை பற்றி கனவு அப்படிங்கிற ஒரு சீரீஸில், விகடனில் வந்த கனவு அப்படிங்கிற ஒரு சீரீஸில் சுரேஷ் சம்பந்தம் இவர் தான் அவங்க மிக அழகாக எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய வளங்கள் பற்றியும் அதை ஒட்டி நமக்கு இருக்கக்கூடிய தொழில் முனையும் வாய்ப்புகள் பற்றியும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு தொடர், விகடனில் வெளிவந்த 2022 வெளிவந்த ஒரு தொடர். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன எல்லாம் வளங்கள் இருக்குது, அந்த வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு இன்னும் இந்த மாவட்டத்தை முன்னேற்றலாம், அதே சமயம் வருங்கால இளைஞர்களுக்கு நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி எந்த வகையில் நம்ம அரசு இன்னுமே நம்ம மாவட்டத்தை தொழில் வளத்திலையும் கனிம வளத்திலையும் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை ஒட்டி நாம் ஒரு ஆய்வு கட்டுரையாக இந்த வீடியோவை நம்ம செய்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஒரு ஃபைல் டாக்குமெண்ட் உருவாக்கியிருக்கோம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமாக 3 விஷயங்களை அவர் ஹைலைட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம மாவட்டத்தில் கிரீன் டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன கிரீன் டேட்டா சென்டர்ஸ்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, 2011 நமது உலகத்திலேயே உருவாக்கக்கூடிய மின்சார சக்தி அதில் கிட்டத்தட்ட 5% இந்த டேட்டா சென்டர்ஸுக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு டேட்டா சொல்லுது, ஒரு தரவு சொல்லுது. இன்னும் இப்போ இந்த 2025 அந்த மாதிரி வருடங்கள் பார்க்கும்போது அதனுடைய பயன்பாடு அதிகமாகுது. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி, அதாவது மின்சார சக்தினே வச்சுக்கலாமே, அதில் கிட்டத்தட்ட 10% இந்த நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய தரவுகளை பராமரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதற்காகவே செலவழிக்கப்படுகிறது. அப்போ இவ்வளவு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதற்கு நம்ம உலகமானது உலகத்தில் ஏற்படக்கூடிய குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய நிறுவனங்கள், கூகுள், ஃபேஸ்புக்கு, இது மட்டும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனிகள், நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவை எல்லாமே பெரிய பெரிய அளவில் தரவுகளை சேமித்து வைக்க வேண்டி இருக்கிறது டேட்டா சென்டர்ஸ் மூலமாக. ஸோ அதை பராமரிக்கிறதுக்கு இவர்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சார அளவை கம்மி பண்ணணும். அப்போ அந்த மின்சாரத்தை அட்லீஸ்ட் அந்த மின்சாரத்தை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய சோர்ஸையாவது மாற்றணும் இல்லையா. அப்போ ரெனியூவபிள் சோர்சஸ் என்று சொல்லக்கூடியது எது சொல்லுங்க பார்க்கலாம்? காற்றாலைகள் இல்லையா. அப்போ ரெனியூவபிள் சோர்சஸ் என்று சொல்லக்கூடிய காற்றாலைகளை பயன்படுத்தி நாம் மின்சாரம் தயாரிக்கிறோம் நம்ம திருநெல்வேலியில். அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை இன்னுமே மேம்படுத்தலாம் அப்படின்னு இந்த கட்டுரை நமக்கு சொல்லுது.
அது மட்டும் அல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை இந்த கட்டுரை நமக்கு ஹைலைட் பண்ணுது. ரெண்டாவது ஏவிஜிசி என்று சொல்லக்கூடிய செக்டார். ஏ அப்படிங்கிறது என்னதுன்னா அனிமேஷன். அனிமேஷனுங்கிறது கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி உருவாக்குறது இல்லையா, அனிமேஷனு, விஷுவல் எஃபெக்ட்ஸு, கேமிங் அண்டு காமிக்ஸு, அதனுடைய சுருக்கம் தான் ஏவிஜிசி. இந்த ஏவிஜிசி சென்டர் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆந்திராவில் பெரிய அளவில் அவங்க ஏற்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலியில் கங்கை கொண்டான் சிப்காட் இருக்கு இல்லைங்களா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கரில் இப்படி ஒரு பெரிய ஏவிஜிசி நிறுவனம் ஒன்று அமைக்கலாம் அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு, ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் அல்லாமல் குக்வேர் மேனுஃபேக்சரிங், அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் தயாரிப்பு நிறுவனத்தை நம்ம இங்கே நிறுவலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. சரி, அதுக்கு மேலாக டூரிசம் டெவலப்மெண்ட்டு, அதாவது இப்போ அவர் சொல்கிற விஷயமே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா திருச்செந்தூர், திருநெல்வேலியை சுற்றி நவ திருப்பதி அப்படிங்கிற பெரிய கோயில்கள், அதாவது 9 கோயில்கள், பெருமாள் கோயில்களை ரொம்ப பிரபலமான ஸ்தலங்கள் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரியோ அல்லது கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், டூரிசம்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம இங்கே கொடுக்குறோமா அப்படின்னு சொன்னாக்கா இல்லை. ஸோ அதை மேம்படுத்துவதற்கு எப்படியெல்லாம் நாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதை பற்றியும் அங்கே சொல்கிறாங்க. சரி, நாங்குநேரி எக்கனாமிக் ஜோனு, அதுக்கப்புறம் மைனிங் அண்ட் மினரல் பேஸ்ட் எக்கனாமி, அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அதை இன்னுமே இந்த தரவுகளை ஆராய்ச்சி பண்ணி வரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கேரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு. சரி, இந்த மாதிரி ஒரு துறையில் நாம் எப்படி நம்ம தயாராகுது, நம்ம மாணவர்களை எப்படி தயார் பண்ணுறது, அவங்களுடைய கேரியரை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே யூஜி கோர்சஸ், பிஜி கோர்சஸ் என்னென்ன நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு பிஏ டூரிசம் படிக்கலாம், ட்ராவலிங் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், பிஹெச்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஜி கோர்ஸை படிக்கலாம். சரி, அதுக்குரிய பிஜி கோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எம்ஏ டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏ டூரிசம் இதுவும் இருக்குது. இதை எங்கெங்கெல்லாம் படிக்கலாம்? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், பாரதியார் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸ், இது எல்லாத்துலேயும் படிக்கலாம். சரி, இதெல்லாம் படித்தா நமக்கு வரக்கூடிய ஜாப் ரோல்ஸு பாருங்கள், டூர் மேனேஜரு, ட்ராவல் கன்சல்டன்ட்டு, ஹெரிட்டேஜ் சைட் பிளானரு, டூரிசம் ப்ரொமோஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரியான பணிகளில் நமக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது டேட்டா சென்டர் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நம்ம தயாராகிறதுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், பிடெக் ஐடி படிக்கணும். பிஜி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எம்எஸ்சி டேட்டா சயின்ஸு, எம்டெக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கணும். இதெல்லாம் எங்கே இருக்குது? அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலாம். பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூரில், விஐடி வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சரிதான சிவநாடார் கேம்பஸு, இதெல்லாம் போகலாம். சரி, இப்படி படித்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன வேலைகளில் நம்ம உட்காரலாம்? டேட்டா சென்டர் டெக்னீஷியன், கிளவுட் ஆர்கிடெக்ட், சிஸ்டம் அட்மின், ஓபிஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ஜினியர், சரிதானா? இதில் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நம்ம உட்காரலாம். அடுத்தது கிரீன் எனர்ஜி விண்ட் பவரிங் என்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம் சொன்னாக்க இதில் பிஇ எலக்ட்ரிக்கல்ஸ் படிக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும், பிடெக் எனர்ஜி என்ஜினியரிங் படிக்கணும்.
எம்இல ரெனியூவபிள் எனர்ஜி எம்இ படிக்கலாம், எம்டெக் எனர்ஜி சிஸ்டம்ஸ் படிக்கலாம். இதுக்கு நாம் எந்தெந்த நிறுவனங்களில் படிக்கலாம் அப்படிங்கிறதும் அதில் என்னென்ன வேலைகளில் அமரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே காட்டியிருக்கிறோம். அதே போல் மைனிங் அண்ட் மினரல் இன்ஜினியரிங், நம்ம கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய தாது வளங்களை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதன் மூலம் நம்ம பொருளாதாரத்தை எப்படி உயரலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுக்கு தேவையான படிப்பு பிஇ மைனிங் இன்ஜினியரிங், எம்இ மைனிங் இன்ஜினியரிங், எம்எஸ்சி மைனிங் இன்ஜினியரிங். இது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி ஜியாலஜி படிக்கலாம். இதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கேமிங் ஏவிஜிசியை பற்றி படித்தோம். அதுக்கு நம்ம படிக்கணும். பிஎஸ்சி அனிமேஷன் படிக்கணும். பேச்சுலர் ஆஃப் கேம் டிசைன் படிக்கணும். எம் டிசைன் அனிமேஷன், எம்எஸ்சி மல்டிமீடியா படிக்கணும். இது லோயலா காலேஜ் சென்னையிலையும் விஐடி எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்லையும் இருக்குது. அதுக்கு அனிமேட்டராக வேலை பார்க்கலாம், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக வேலை பார்க்கலாம், கேம் டிசைனராக ஒர்க் பண்ணலாம், காமிக் புக் இல்லுஸ்ட்ரேட்டராக இப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கட்டுரையில் நம்ம எம்பசைஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் பெரிய லிஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். கடைசியாக இப்படி நம்ம பண்ணும் பொழுது ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி எதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது